வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகாசி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணியோட சம்பளம் இல்லாத கௌரவமான வேலைக்காரி அதாங்க சிந்தாமணி. விஜயா தும்முனா கூட இங்கே வந்து ரோஹிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாஸ்டர் மனோஜுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க. மாஸ்டர் கிட்ட வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிட்டு போனாங்க. நானும் அப்போ அங்கே தான் இருந்தேன். எனக்கே அப்போ ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி பயங்கர கடுப்போடு எழுந்திருக்கிறவங்க விஜயாவை உதைக்கிறதா நினைச்சு எதிரில் இருக்க டீப்பாயை உதைக்கிறாங்க. அது கீழே சாஞ்சி உருளுது. அது மேல இருக்க டம்ளர்லாம் செதறி போய் விழுது. சத்தம் கேட்டு ரூம்குள்ள போன அவங்க அம்மாவும் வெளியே வர்றாங்க. எங்களுக்கு இன்னும் டைவர்ஸே கொடுக்கல, அதுக்குள்ள மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம்னா எப்படி ஆன்ட்டி? அவங்க ஆசை அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறாது, நான் விடவும் மாட்டேன்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க ரோஹிணி. பேசிட்டு போனவங்கள பார்த்தா ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப பெரிய இடம் மாதிரி வேற தெரியுது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவங்க எவ்வளவு பெரிய இடமா வேணும்னாலும் இருக்கட்டும் ஆண்டி, நான் டைவர்ஸ் கொடுத்தா தானே அவங்களால கல்யாணம் பண்ண முடியும். அப்படி நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணினாங்கன்னா அவர் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல எல்லாருமே ஜெயில தான் போய் உட்காரணும். அதை பத்தி தெரியாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, லீகலா இது தப்பு அப்படின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்க. மாஸ்டருக்கு சட்டத்தை விட மனோஜுக்கு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரோஹிணி கோவத்துல மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க. உங்க அம்மாவும் அப்படியே ஆன்னு கலங்கி போய் நிக்கிறாங்க. எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி வச்சுட்டு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, டைவர்ஸ் கிடைக்க நான் விட மாட்டேன், மனோஜுக்கு இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு ரோஹிணி அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன ஆன்ட்டின்னு குறையாத கோவத்தோடு கேட்குறாங்க ரோஹிணி. மாஸ்டர் அவங்க கிட்ட பேசும்போது மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படியா அப்படின்னு திகைப்பா கேட்குறாங்க ரோஹிணி. ஆமா, மாஸ்டர் அதை மறைச்சிட்டாங்க. இதை பத்தி பார்வதி கூட கேட்டாங்க. அதுக்கு அவங்க முதல்ல மனோஜை வந்து பார்க்கட்டும், அவனை அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பண்ற பிசினஸை பத்தி தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு மனோஜை பிடிச்சிடும்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் ஒரு விஷயமாவே இருக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு விடாம ஒப்பிச்சிட்டு இருக்காங்க சிந்தாமணி. மனோஜுக்கு அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்து அவனுக்கு சொசைட்டில ஒரு நேம் வாங்கி கொடுத்ததே நான் தான். இப்ப அதை வச்சு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ண பாக்குறாங்களா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லைல்ல அப்படின்னு ரோஹிணி சாத்தா வேதம் ஓதிட்டு இருக்கு. அதையெல்லாம் அவங்க ஏமா யோசிக்க போறாங்க? இதுவே உங்ககிட்ட நிறைய பணம் காசு இருந்திருந்தா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் கூட அதை பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காசு தானே எல்லாம் அப்படின்னு அடுத்த சாத்தானு வேதம் ஓதுது. கொஞ்சம் கொஞ்சமா மனோஜோட மனசை மாத்தலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அதுக்குள்ளேயும் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆன்ட்டி பண்றது அப்படின்னு கேட்குற ரோஹிணியோட முகத்தை பார்க்க நமக்கே பயமா இருக்கு. ஏன்பா மாங்கா மனோஜ், எப்படிப்பா இது கூட 2 வருஷமா குப்பை கொட்டின? எப்படியும் கல்யாணம் செட் ஆனாலும் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மாஸ்டர் சொல்லிதானே ஆகணும். அப்படி அவங்க சொல்லும் போது கண்டிப்பா பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்பதான் நீ உன் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரோஹிணி அவங்க அம்மாவும் என்ன பண்ணணுங்கிற மாதிரி பாக்குறாங்க. நீ நேரா பொண்ணு வீட்டுக்கு போய், நான் தான் மனோஜோட பொண்டாட்டி, நான் இன்னும் டைவர்ஸே கொடுக்கறதாவும் இல்ல, அதோடைய நீங்க கல்யாணம் பண்ணினா மனோஜ் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும்னு மிரட்டினு வச்சுக்கையே, அப்புறம் தன்னால இந்த கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆண்டி, நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை ஆன்ட்டி எங்க கல்யாணத்தை மறைச்சு அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினா நான் ஆன்ட்டியை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவங்க அம்மா கொஞ்சம் பயத்தோட பார்க்க சிந்தாமணி கொஞ்சம் சந்தோஷத்தை மறைச்சிட்டு பாக்குறாங்க. மனோஜ் எனக்கு தான், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ இந்த உறுதியோட இருக்கன்னு, அது போதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உன் கூட, என்ன செஞ்சாவது மனோஜ் உன் கூட சேர்த்து வைக்காம விட மாட்டேன். அடுத்தவங்க ஏதாவது பண்ணினாங்கன்னா உனக்கு சொல்றேன், சரியா? நீ தைரியமா இரு, நான் வர்றேன் அப்படின்னு இங்கேயும் வந்து புகைய விட்டுட்டு கிளம்புறாங்க சிந்தாமணி. ரோஹிணியும் பயங்கரமா யோசனையோடையும் கலக்கத்தோடையும் நின்றுட்டு இருக்காங்க. முத்து வேகமா படியில ஏறி வீட்டுக்குள்ள வர்றவரு செருப்பை கழட்டி விட்டுட்டு, அப்பா 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 ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு எல்கேஜி குழந்தைங்க மாதிரி கத்திக்கிட்டே உள்ளார ஓடி வர்றாரு. அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அவரு குதிச்சுட்டே வந்து நிக்க,
அதுக்கு என்னடா, ஏன்டா வர்றப்பவே கத்திக்கிட்டே வர்ற அப்படின்னு கேட்க, அப்பா இனிமே உனக்கு கார் கிடையாதுப்பா, வேன் தான், அதுவும் 12 சீட்டர் வேனு, நாம உடனே புதுசா அப்படின்னு முத்து பயங்கர சந்தோஷமா கத்திட்டு இருக்க அந்த சத்தம் கேட்டு ரவியும் அங்க வர்றாரு. மனோஜ் ஏற்கனவே அங்க உட்காந்து என்னன்னு பாத்துட்டு இருக்காரு. இங்க முத்து சந்தோஷமா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே விஜயாவும் படு சந்தோஷமா மனோஜ் மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே குடு குடுன்னு ஓடி வர்றாங்க. அம்மா என்னம்மா என்னம்மா அப்படின்னு மனோஜ் எழுந்திருக்க, மனோஜ் அப்படின்னு மனோஜை ஒரு சுத்தி நிக்க வச்சுட்டு கண்ணத்தை பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குறாங்க விஜயா. என்ன நீயும் கத்திக்கிட்டே வரேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. ஏங்க நம்ம மனோஜுக்கு வரன் அமைஞ்சிருக்குங்க அப்படின்னு விஜயா பயங்கர சந்தோஷத்தோட சொல்றாங்க. அப்பா நான் சொல்லி முடிச்சிடுறேன்ப்பா, அப்பா ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குப்பா அப்படின்னு ஒரு ப்ரௌச்சரை காட்டி முத்து சொல்லிட்டு இருக்க. நீ இருடா அம்மா, முதல்ல நீ சொல்லுமா அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோட கேட்குறாரு மனோஜ். ஏங்க ஏங்க நம்ம மனோஜுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவும் ப்ரௌச்சரை காட்டி, அப்பா இந்த வேனை மட்டும் நான் வாங்கிட்டா நிறைய பேரை டூருக்கு கூட்டிட்டு போலாம்ப்பா, கோவில் அது இதுன்னு நிறைய சவாரி வரும்ப்பான்னு முத்து சொல்ல, டேய் இருடா அப்படின்னு முத்துவை கத்தி நிறுத்துற விஜயா. ஏங்க இந்த பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டா மனோஜுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அம்மா இருங்கம்மான்னு குறுக்க வர்ற முத்து, அப்பா இந்த வேனுக்கு நிறைய சவாரி கிடைக்கும்பா, நல்லா சம்பாதிக்கலாம்ப்பாங்கிறாரு முத்து. அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய பங்களா கார் எல்லாம் மனோஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜயாவும் சொல்ல, மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சொல்ல எதை கவனிக்கிறதுன்னு தெரியாம அண்ணாமலை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்பாப்பா வாங்கிடலான்னு இருக்கேன்ப்பா, எப்படிப்பான்னு முத்து கேட்டுட்டு இருக்க. எப்படி இந்த இடத்த முடிச்சு விட்டுறணுங்க அப்படின்னு விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா சொல்ல, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு கத்திடுறாரு அண்ணாமலை. வந்து நிக்கிற ரவியும் குழம்பி போய் மண்டை பிச்சுக்கிறாரு. அப்பா என்னப்பா இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, எதை கேக்குறதுன்னே தெரியலையேங்கிறாரு. உடனே முத்துவும் ஆரம்பிக்க விஜயாவும் படக்குன்னு கூடவே கத்துறாங்க. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பான்னு முத்து சொல்ல, ஏங்க நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு விஜயாவும் கத்துறாங்க. இரு ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்ல முத்து அடுத்த செகண்ட் உட்கார. கிளாஸ்ல ஆடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க டீச்சரோட தலைய ஜன்னல் வழியா பார்த்த உடனே கப்பு சிப்புன்னு ஓடி போய் அவங்கவுங்க இடத்துல உட்கார்ற மாதிரி, ரவியும் அவ்வளவு வேகமா ஓடி போய் இடத்த பிடிக்கிற மாதிரி உட்கார்றாரு. அப்பயே அடங்காத விஜயாவும் மனோஜும் நின்றுட்டு இருக்க. உட்காரு முத நீ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா உட்கார. அம்மா என்னம்மா அப்படின்னு மனோஜ் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. என்னடா முத்து நீ புதுசா வேன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்ட, கரெக்டு தானே அப்படின்னு அவரு கேட்க. ஆமாப்பா கரெக்ட், 12 சீட்டர் வேன் வாங்க போறோம்ப்பா அப்படின்னு முத்து குறையாத சந்தோஷத்துல குதூகலமா சொல்றாரு. விஜயா மனோஜுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிருக்க சரியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க. ஆமாங்க அதுதாங்க இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இங்க மனோஜ் அம்மான்னு அவங்கள சுரண்டிக்கிட்டே இருக்காரு. எங்க ரொம்ப பெரிய இடங்க, நல்ல இடங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. முத்து ரவியை பாக்குறாரு. மனோஜ் அப்படியே கனவு கண்ணுல தேக்கிட்டு சந்தோஷமா நிக்கிறாரு. ரெண்டு பேர் சொல்றதும் நல்ல விஷயம்தான், அதை ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசினா நான் என்ன பண்றது அப்படின்னு அண்ணாமலை கேட்க. அதுதானே இப்ப தெளிவா சொல்லுங்க, மனோஜுக்கு வேன் பார்த்துருக்கீங்க, முத்துவுக்கு பொண்ணு வாங்க போறோம் அப்படின்னு படுமொக்கையா குழப்பி அடிக்கிறாரு ரவி. எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. டேய் சிக்கல்ல மாட்டி விட்டுறாதடா எப்பா அப்படின்னு முத்து பரிதாபமா ரவியை பார்த்து சொல்ல. இல்ல நீ வேன் வாங்க போற, மனோஜுக்கு அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னு திருத்துறவரு இன்னமும் குழம்பி போன மண்டைய பின்னாடி தட்டி கொஞ்சம் சரி பண்றாரு. அப்பா ஒருத்தர் வந்து அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. டேய் இருடா, பெரிய உலக நியூஸ் மாதிரி, அம்மா நீ சொல்லுமா அப்படின்னு கேவலமா வழியிறாரு மனோஜ். ஒன்னு சொல்ல வந்தா விடமாட்டியே அப்படிங்கிற முத்து. சரிப்பா அம்மாவே சொல்லட்டும்ன்றாரு. சொல்ல விஜயான்னு சொல்ல. அதான் சொன்னேனேங்க ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, இந்த ஜோசியர் ராசிநாதன் இருக்காருல்ல அப்படின்னு விஜயா சொல்ல. ஓ பேர்லயே ராசி இருந்தா ராசியான ஜோசியர்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு இப்படி பேர் வச்சுக்கிட்டாரா அப்படின்னு முத்து கலாய்ச்சி விடுறாரு. டேய் சும்மா இருடா, அவரு ராசியானவர் தான் அப்படிங்கிற விஜயா அண்ணாமலை கிட்ட திரும்பி, ஏங்க அவரு சொல்லி ஒரு பெரிய இடம் வந்திருக்கு, ரொம்ப வசதியான இடம் அப்படின்னு விஜயா ஆர்வமா அள்ளி விட்டுட்டு இருக்க. அம்மா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா
இது துபாயா இல்ல சிங்கப்பூரா அப்படின்னு ரவி சீரியஸா கேட்க முத்து கலகலன்னு சிரிச்சிடுறாரு. மனோஜ் டென்ஷனா ரவிய முறைச்சிட்டு இருக்காரு. டேய் அப்படிலாம் இல்ல, நல்லா விசாரிச்சாச்சு, நிஜமாவே பெரிய குடும்பம் தான், வசதியான இடம், பொண்ணோட அப்பா பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாராம், மனோஜுக்கு காரு வீடு எல்லாமே குடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா பொண்ணோட போட்டோ இருக்கா, என்ன கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேவலத்திலையும் கேவலமா வழியிறாரு மாங்கா மனோஜ். பாத்தியாப்பா, பொண்ணு போட்டோவை கேட்டுட்டு பின்னாடி என்ன கார்னு கேக்குறான் பாத்தியாப்பா, ரெண்டும் இவனுக்கு ஒண்ணுதான் போலங்கிறாரு முத்து. மனோஜ் கொஞ்சம் அமைதியா இருன்னு அண்ணாமலை சொல்ல அவர்கிட்ட வர்ற விஜயா, ஏங்க பொண்ணு வீட்டுல நாளைக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல மனோஜுக்கு ஏக சந்தோஷம். விஜயா மனோஜ் பக்கம் திரும்ப, அப்படியாம்மா ரொம்ப தேங்க்ஸ்மாங்கிறாரு அவரு. அப்படியான அண்ணாமலை கேட்க, ஆமாங்க நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா இவனுக்கு இன்னும் டைவர்ஸே கிடைக்கலையேம்மா அப்படின்னு ரவி அதையும் ஞாபகப்படுத்துறாரு. அதெல்லாம் கிடைச்சிரும்டா, நல்ல இடம் கிடைக்கிறது தான் கஷ்டம், கிடைக்கும் போதே பேசி வச்சிடணும் அப்படின்னு விஜயா ஆர்வத்துல அலப்பறை பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் சரிதான் விஜயா, நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. அப்படின்னு விஜயா பார்க்க, மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மனோஜ் முகத்துல வெளிச்சம் மொத்தமா காணா போயிடுது. முத்துவ ரவியும் ரொம்ப ஷார்ப்பா பாக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கிற விஜயா, அது எதுக்குங்க இப்பவே சொல்லிக்கிட்டு, முதல்ல அவங்க இங்க வந்து பாக்கட்டும், எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிக்குவோம் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆரம்பமே சரியில்லையேப்பா அப்படின்னு ரவியை பார்க்க, ரவி ஆமான்றாரு. விஜயா அவங்க ரெண்டு பேரையும் முறைச்சிக்கிட்டு இருக்க, தப்பு பண்ற விஜயா, முதல்ல இத பத்தி தான் அவங்க கிட்ட சொல்லி இருக்கணுங்கிறாரு அண்ணாமலை. அவரோட தூக்குன கைய வச்சு ஒரு அமுத்திட்டு, ஏங்க அவங்க முதல்ல வந்து பாக்கட்டுங்க, மனோஜ பார்த்ததுமே அவங்களுக்கு பிடிச்சு போயிரும் அப்படின்னு விஜயா சொல்ல, மறுபடியும் நம்பிக்கை வந்துருது மனோஜுக்கு. ஈன்னு இழிச்சிட்டு இருக்காரு மாங்கா மனோஜ். யார இவனையா அப்படின்னு தவக்கலை பாக்குற மாதிரி அருவருப்பா பாக்குறாரு முத்து. ஏய் நான் நல்ல ஸ்மார்ட்டா கலரா இருக்கேன், அஜித் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரவியால சிரிப்பை அடக்கவே முடியல. அவரு வாய மூடி சிரிச்சு பாக்குறாரு, கண்ட்ரோல் இல்லாம சிரிப்பு வர அவரு குலுங்கி குலுங்கி சிரிக்க முத்துவுக்கும் செம்மையா சிரிப்பு வந்துடுது. யாருடா சொன்னாங்க, பார்லர் அம்மாவா அப்படின்னு முத்து கேட்க விஜயாவுக்கு கோபம் வந்துடுது. டேய் பேசாதீங்கடா அப்படிங்கிற விஜயா, ஏங்க அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாங்க, நாம முதல்லயே இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க இவனை பார்க்காமலே வேண்டான்னு சொல்லிடுவாங்க, மனோஜை வந்து பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் உடனே பிடிச்சிடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நீங்க சொல்ற மாதிரிலாம் இந்த காலத்து பொண்ணுங்க கிடையாது, லுக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க, இந்த ஜெனரேஷன் பத்தி உங்களுக்கு தெரியலங்கிறாரு ரவி. விஜயாவுக்கு கோவம் ஆயிடுது. ஆமாண்டா தெரியாதுதான், ஆனா நீ ஏன் சொல்ல மாட்ட, ஏன்னா நீ எங்க கிட்ட சொல்லாம திருட்டு கல்யாணம் பண்ணினவன் தானே, அத கூட அந்த பூக்கட்டுறவ தானே நடத்தி வச்சா அப்படின்னு ரவியோட மூக்க உடைக்கணும்னே அந்த மாதிரி சொல்றாங்க விஜயா. ரவிக்கு சங்கடம் ஆயிடுது. அவரு ஒரு மாதிரி முகம் சோர்ந்து போய் உட்கார, அப்பா மீனாவை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு முத்து கோவமா சொல்ல, விஜயா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, பேசிட்டு இருக்காத, முதல்ல மனோஜுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. இல்லைங்க இப்ப சொல்ல வேண்டாம், நான் என்ன சொல்றேன்னா என் பேச்ச கேளுங்களேன், முதல்ல அவங்க வந்து இவனை பார்க்கட்டும் அப்படின்னு ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து பார்க்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. இங்க பாரு, நாங்க யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, நீ உனக்கு தோன்றது தான் செய்வ, என்னமோ செய்யி, சரி அதை விடு, முத்து என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதுக்காகவே காத்திருக்கிற முத்து ப்ரௌச்சரை ஒரு கையில கொடுத்து, அப்பா இந்த 12 சீட்டரை வாங்கலான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சந்தோஷமா அதை கையில வாங்குறாரு. ஓ கார் டிரைவரா இருந்து இப்ப வேன் டிரைவர் ஆக போறியா அப்படின்னு மனோஜ் கேவலப்படுத்த, எதை ஓட்டினாலும் டிரைவர் தானே அப்படின்னு விஜயாவும் கேவலமா கேக்குறாங்க. பிளைனே ஓட்டினாலும் டிரைவர் தான், உலகத்தை மாத்த முடியாதுமா, ஃபீல்டு தான் வேறங்கிறாரு முத்து. அண்ணாமலை அந்த ப்ரௌச்சரை பார்த்து முடிக்கிறவரு, டேய் நல்ல விஷயம், ஆனா இந்த வேன் வாங்குறதுக்கு பணம் அப்படின்னு கேக்குறாரு. அப்பா முழு பணம் கட்ட தேவையில்லப்பா, அது இல்லாமலே நம்மளுக்கு அந்த வேன் வருதுப்பாங்கிறாரு முத்து. ஏன் எங்கேயாவது நிக்கிற வேனை ஓட்டிட்டு வர போறியா அப்படின்னு மனோஜ், அவரு மாங்கா மனோஜுங்கிறத மணிக்கு ஒரு தடவை இல்ல நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு யோசிக்காதடா அப்படின்னு அவருக்கு நோஸ்கட் கொடுக்கிற முத்து. அப்பா இந்த வேனை நான் வாங்க போறதுக்கு காரணமே மீனா தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் அவ என்ன பண்ணனா அப்படின்னு எரிச்சலா கேக்குறாங்க விஜயா. இதோ இது கரெக்டான கேள்வி அப்படிங்கிற முத்து. அப்பா
ஒரு ஃப்ளாட்ல மீனா பூக்கடை போட்டிருக்கால்லப்பா, அங்க ஒருத்தரோட பையனை ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நாங்க காப்பாத்தனோம்ப்பா. அந்த பையனோட அப்பா இருக்காருல்ல, அவரு அதுக்கு ஒரு நன்றி கடனா இந்த ஏற்பாட்டை எங்களுக்கு பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், அது உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது, நல்லதா நடக்க போகுதுங்கிறாரு அண்ணாமலை. தேங்க்ஸ்பான்னு ப்ரௌச்சரை முத்துவாங்க. டேய் கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு கை கொடுக்குறாரு ரவி. அம்மா நாளைக்கு அவங்க எப்போ வரேன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஆசையா மனோஜ் கேட்டுட்டு இருக்க. அதுவாடா அவங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்பா இது ஓகேவாப்பா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு. டேய் என்ன டவுட் உனக்கு அப்படிங்கிறாரு மனோஜ். இல்ல நாளைக்கு அவங்க வரும்போது நானும் ரவியும் வீட்டில் இருந்தா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க, நீதான் பெரிய பேச்சாலியாச்சே பதில் சொல்லுங்கிற மாதிரி அண்ணாமலை விஜயாவை பாக்குறாரு. விஜயாவுக்கு ஒரு செகண்ட் நாக்கு தள்ளிடுது. விஜயா திருதிருன்னு முழிக்க, அப்ப நாங்க அதுக்கு என்னப்பா பதில் சொல்றதுன்னு கேக்குறாரு முத்து. டேய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உண்மையை சொல்ல வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு ரவி. டேய் அப்ப அவங்க உங்க பொண்டாட்டி எல்லாம் எங்கன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, பெரிய பையன் இருக்கும்போது எதுக்கு சின்ன பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ரவி அடுத்த வெடியை எடுத்து வீச, அப்படின்னு ஆமோதிக்கிறாரு முத்து. ஐயோ இத்தனை சிக்கல் இருக்கா அப்படின்னு இதுதான் சிக்கல்ன்ற மாதிரி பாக்குறாரு மனோஜ். இவ்வளவு யோசிச்ச நானே இதை யோசிக்க மாட்டேனா? இவங்க 2 பேர் பொண்டாட்டியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு விஜயா டக்குன்னு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு அடிச்சு விடுறாங்க. ஐயோ விஜயா நீ பெரிய அதிபுத்திசாலின்னு நினைச்சுக்கிற, ஆனா நீ ஒரு அடிமுட்டாளுங்கிறத அப்பப்போ உன் வாயை நிரூபிச்சிருதே அப்படின்னு அண்ணாமலை பாக்குறாரு. ஏதோ பெரிய தீர்வை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி விஜயா பெருமிதமா பார்க்க மனோஜும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்லணும்? ஒன்னு செய்யலாம், ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்காக நீ பேசுற. மீனாவையும் சுருதியையும் நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஐயோ இப்ப வேணாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், முதல்ல அவங்க வந்து மனோஜை பார்க்கறது தாங்க முக்கியம் அப்படின்னு விஜயா சொல்ல, சரி முத்து சொன்ன மாதிரி அவங்க வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அப்படின்னா நாளைக்கு அவங்க வரும்போது இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு விஜயா படக்குன்னு சொல்ல, முத்துவும் ரவியும் ஒருத்தர் பார்த்துக்க, பாத்தீங்களாடா இந்த வீடு எனக்கு மட்டும்தான்ற மாதிரி மனோஜ் பெருமையா பாக்குறாரு. அண்ணாமலை அதிர்ச்சியோட, நீ சொல்றது நியாயமானு கேக்குறாரு. ஏங்க இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க, அதுதாங்க சரியா இருக்குன்றாங்க விஜயா. சூப்பர் ஐடியாமா, ஆனா ஒண்ணுமா, அப்பாவாவது வீட்டுல இருக்கலாமா இல்ல அவரும் வெளியே போயிடணுமா அப்படின்னு முத்து கேட்க, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்க, நானும் போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. நான் இருக்கலாமா அப்படின்னு அவரு கேட்க, மனோஜுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, நாளைக்கு அவங்க எல்லாரும் இங்க வரும்போது நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்க வேணாங்கிறாங்க விஜயா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருந்தால் உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டேன், நீங்கள் அதுக்கு காண்டா ஆவீங்க, அதுக்கு பேசாமல் நான் சவாரி போயிட்டு கொஞ்ச நேரம் மீனா கூடவாவது இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு முத்து. டேய் ரவி நீயும் ஹோட்டலுக்கு போய் பல குரல் கிட்ட பேசிட்டுடா அப்படின்னு முத்து சொல்ல, சரின்னு தலையாடுறாரு ரவி. டேய் இதெல்லாம் சரியா வருமானு கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, விடு பார்த்துக்கலாம், அப்புறம் எங்களால தான் இவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு அம்மா சொல்லுவாங்க, முதல்ல அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு முத்து சொல்ல, பரவாயில்ல இப்பவாவது என் பேச்சை கேட்கணும்னு தோணுச்சே உங்களுக்கு அப்படின்னு எழுந்து போறாங்க விஜயா. மனோஜ் உட்கார்ந்த இடத்துலயே கனவு காண ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. மீனா வீட்டுல அவங்க அம்மா கேசரியை கிண்டிட்டு இருக்க, அம்மா கேசரி எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர்றாங்க மீனா. எல்லாம் ரெடிடி, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுன்னு கரண்டியில கொஞ்சத்தை எடுத்து மீனா கிட்ட நீட்டுறாங்க அவங்க அம்மா. மீனாவும் கொஞ்சத்தை எடுத்து எரியாத அடுப்பு மேல வச்சிருக்க கேசரிய ஊஃப் அப்படின்னு ஊதிட்டு சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்குமா, நீ பண்ணுனா எப்பவும் நல்லா தான் இருக்கும், அதுவும் இன்னைக்கு சத்யா பிறந்த நாள் வேற, ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிருக்க அப்படின்னு மீனா பாராட்டிக்கிட்டு இருக்க. அம்மானு சத்தம் கேக்குது. 2 பேரும் திரும்ப சீதா தான் அது அப்படின்னு அவங்க அம்மா உள்ளர இருந்த குரல் கொடுக்க, வா சீதான்னு வர்றாங்க மீனா. அக்கா சத்யா இல்லையாக்கான்னு கேட்க, உள்ளரதான் இருக்காங்கிறாங்க மீனா. சத்யா அப்படின்னு மீனா கூப்பிட, அக்கா வாக்கா அப்படின்னு வர்றாரு சத்யா. சீதாவும் ரொம்ப சந்தோஷமா ஷேக் ஹேண்ட் கொடுத்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேங்கிறாங்க. சத்யாவும் தேங்க்யூன்னு சொல்ல, இந்தாடா அப்படின்னு ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. என்னக்கா இது, இதெல்லாம் எதுக்குக்கா அப்படின்னு சத்யா கேட்க, பர்த்டே நான் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லடா, அடுத்த பர்த்டேக்காவது கல்யாணம் பண்ணி கப்பலாயிரு அப்படின்னு சீதா சொல்ல, நீ வேற
அப்படின்னு கொஞ்சம் சத்யா திகைப்போட சொல்றாரு. அவ சொல்றது சரிதானேடா, சீக்கிரமே உனக்கு பொண்ணு பார்க்கணும், வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்லன்னு அவங்க அம்மா அங்க வந்து நின்னு சொல்றாங்க. முதல்ல இவன் வேற யாரையாவது பார்த்திருக்கானான்னு கேட்டுக்கோமா. என்னடா ஏதாவது இருக்கா அப்படின்னு சீதா கேட்க, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சத்யா சொல்ல, ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் சத்யா அப்படின்னு கையில ஒரு கவரோட வேகமா வர்றாரு முத்து. வாங்க 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 மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மாமா அப்படின்னு சத்யாவை முன்னாடி போறாரு. சத்யாவை தோளோட சேர்த்து ஒரு ஹக் பண்ணி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா, இந்தா சட்டை ஒன்று வாங்கினேன், எப்படி இருக்கு என்னன்னு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, இல்லைன்னா மாத்திக்க, பில்லு அதுல வச்சிருக்கிறேன், கடையில சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்றாரு முத்து. ஆமா நீங்க வாங்கினா நல்லாதான் மாமா இருக்கும், நான் வாங்கினதை விட பாருங்க நீங்க நல்லா தான் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்யா பாக்ஸை ஓபன் பண்றாரு. கேட்டியா மீனா, அவனுக்கு தெரியுது, பரவாயில்ல உன் தம்பியை நல்லா பேச கத்துக்கிட்டான் அப்படின்னு முத்து உண்மையான சந்தோஷத்தோட ரொம்ப சிரிப்போட சொல்றாரு. நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தீங்களோ அப்போல இருந்தே நாங்க எல்லாருமே பேச கத்துக்கிட்டோங்கிறாங்க மீனா. பாத்தீங்களா அத்தை, நம்மளையவே போட்டு வாங்குறா அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து பாக்குறாரு. அடுத்து என்ன நல்ல நெய் வாசனை வருதுங்கிறாரு. அம்மா கேசரி பண்ணிருக்காங்கங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓ பிறந்த நாள் ஸ்வீட்டா, அதானே, கேசரி இல்லாம எந்த வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சத்யா ஷர்ட்டை பார்த்துட்டு டேபிள் மேல வச்சுட்டு வர்றாரு. அதுக்குள்ள அவங்க அம்மா பவுல்ல கேசரியை போட்டு ஸ்பூனை போட்டு கொண்டு வர்றாங்க. குடுங்க குடுங்க தானே, எந்த ஈகோவும் இல்லாம எடுத்துக்கிறாரு முத்து. ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போடுறவரு, அத்தை சூப்பரா இருக்கத்த, நாக்குல போட்ட உடனே அப்படியே வழுக்கிட்டு உள்ளர போகுது அப்படின்னு முத்து சொல்றாரு. கிண்டப்ப பார்த்தா கரண்டியோட சேர்த்து அத்தனையும் ஒட்டிட்டு வந்தது. எப்படி முத்து இப்படி சொல்றீங்க? அம்மா கேசரியில என்ன ஊத்துனியான்னு கேக்குறாங்க சீதா. எல்லாரும் நமட்டு சிரிப்பு சிரிக்க குடும்பமா சேர்ந்து எல்லாரும் கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற முத்து, டேய் சத்யா இந்தாடா அப்படின்னு ஒரு வாயை ஊட்டி விட்டுட்டு, அத்தை கேசரி சூப்பரா இருக்கு அத்தை, மீனா உங்ககிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா போல அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, என்னை விட மீனா நல்லாவே சமைப்பாங்கிறாங்க அவங்க அம்மா. கேட்டுக்கோங்க அப்படின்னு மீனா பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. சத்யா சாரிடா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அக்கா சொன்னா, அதனாலதான் கேக் மட்டும் வாங்கிட்டு வர முடியலங்கிறாரு முத்து. மாமா அதெல்லாம் வேணாம் மாமா, இங்க வந்ததே போதுங்கிறாரு சத்யா. சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவரு கேசரி எடுக்க, எங்கடா இன்னும் சிந்தாமணியோட பொண்ணு ரேகா வரலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு அங்க தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ரேகா கையில ஒரு பெரிய பாக்ஸோட முகத்துல பெரிய சிரிப்போட வாசல்ல வந்து நின்னு ஹாய் சத்யாங்கிறாங்க. எல்லாரும் அப்படியே சடனா திரும்பி பாக்குறாங்க. வாங்கன்னு சத்யா முன்னாடி போக, வாங்க ரேகா அப்படின்னு மீனாவும் முன்னாடி போய் ரிசீவ் பண்றாங்க. வாமா அப்படின்னு மீனாவோட அம்மாவும் சொல்ல, சீதா ஒரு சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாங்க. வாங்க அப்படின்னு மீனா மறுபடியும் சொல்ல, எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ரேகா. அப்படின்னு மீனா தலையாட்டிட்டு இருக்க, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சத்யா அப்படின்னு ரேகா கையில கொண்டு வந்த அந்த பெரிய பார்சலை நீட்ட, எதுக்கு இதெல்லாங்கிறாரு சத்யா. கேக் வாங்கிட்டு வந்தேன்னு ரேகா சொல்ல, அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சத்யா கேட்க, பர்த்டேனா கேக் கட் பண்ணணும்ல அதுக்கு தான் ரேகா சொல்ல. சீதா அவங்களையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. மீனாவும் அதே மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க, கேள்வியும் யோசனையுமா பாத்துட்டு இருக்காரு முத்து. பரவாயில்ல, நானே கேக் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு முத்து சொல்ல, கேக் கட் பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க ரேகா. அவங்க அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் திகிலா இருந்தாலும் வெளியே காட்டிக்க முடியல. சீதாவும் ஏதேதோ யோசனையோட முகத்துல ஒட்ட வச்ச பிளாஸ்டிக் சிரிப்போட நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்க சொல்ல, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு ஸ்டூலை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு முத்து. சீதா ஹஸ்கி வாய்ஸ்ல, என்ன சார் நடக்குதுன்னு கேட்க, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியாங்கிறாரு சத்யா. பெட்டியை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்த முத்து, டேய் என்னடா பாக்குற, கேக்க வெட்டு, பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆர்வமா இருக்கா இல்லையா, வெட்டு அப்படின்னு கை தட்டுறவரு, எல்லாரும் பாடுங்கன்றாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்க, அந்த ரெக்டாங்கிள் கேக் ரொம்பவே அழகா இருக்கு, அதுல ஹாப்பி பர்த்டே சத்யான்னு எழுதி இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்க, ஃப்ரூட்ஸால டெக்கரேட் பண்ணியிருந்த அந்த கேக்கை ஒரு ஸ்ட்ராபெரியோட பெரிய பீஸா சேர்த்து கட் பண்ணி எடுக்கிறாரு சத்யா. கட் பண்ணி அதை கையில எடுத்துட்டு சத்யா நிமிந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க, என்ன யாருக்கு ஊட்டலான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சீதா கேட்க, அம்மாவுக்கு கொடுங்கன்றாங்க ரேகா. கரெக்ட், அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஊட்டுங்கிறாரு முத்துவும். சத்யா அவங்க அம்மா வாய்க்கிட்ட கொண்டு போக அவங்க கொஞ்சமா கடிச்சிக்க, அடுத்து சீதா, அடுத்து மீனான்னு கடிச்சிக்கிறாங்க. மீனா கொஞ்சத்தை கடிச்சிட்டு கொஞ்சத்தை உடைச்சு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்னு சத்யாவுக்கு ஊட்டி விடுறாங்க. தேங்க்யூன்னு கையில இருக்க மீதி பீஸ மீனா கையில கொடுத்துடுறாரு சத்யா. ரேகா அப்படியே புன்னகை மண்ணியா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து முத்துக்கிட்ட வர,
அவர் கொஞ்சம் கேக்க புட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா சத்யான்னு ஊட்டி விடுறாரு. தேங்க்யூ மாமான்னு சொல்லிக்கிட்டே முத்துவுக்கு ஊட்டி விடுறாரு சத்யா. குடு அப்படின்னு அந்த பீஸ கையில வாங்கி முத்து சாப்பிடுறாரு. அடுத்து சத்யா ஒரு சின்ன ஸ்லைஸ் எடுத்து ரேகாவுக்கு ஊட்டி விட அவங்க அம்மா சாப்பிடுற நிறுத்திட்டு அப்படியே ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. ரேகாவும் அதுல கொஞ்சத்தை உடைச்சி ஹாப்பி பர்த்டேன்னு சத்யாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அத முத்துவும் அப்படியே பாத்துட்டு இருக்கு. சீதா பாத்துட்டு ஒரு நம்ட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூன்றாரு சத்யா. உங்க ஃபேமிலியோட சேர்ந்து கேக் கட் பண்ணணும்னு நினைச்சேன், நடந்துருச்சு அப்படின்னு ரேகா சொல்ல, என்னடி நடக்குதுங்க, எதுக்கடி இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தவிப்போட பாக்குறாங்க மீனா அம்மா. முத்துவும் அப்படியே யோசனையா அவங்களையே பாத்துட்டு இருக்காரு. ஷர்ட் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு ரேகா கொண்டு வந்த பையில இருக்க ட்ரெஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்து பார்த்து முத்து சொல்லிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு ஓடுறாங்க சீதா. இருடி அப்படின்னு அவங்க அம்மா பிடிக்க, இல்லம்மா டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா, மாமா வரேன், மாமா வரேன்க்கா, பை சத்யா வரேங்க அப்படின்னு சீதா கடகடன்னு போயிடுறாங்க. அப்ப நானும் வர்றேன், எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குன்றாங்க ரேகா. சாப்பிட்டு போலாமான்றாங்க மீனாவோட அம்மா. இல்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு ரேகா வெளியே வர, கூடவே சத்யாவும் வர்றாரு. ரேகா அவங்களோட செருப்பு போட்டுக்கிட்டே, சத்யா ஆபீஸ் வருவீங்கல்லன்னு கேக்குறாங்க. நான் வருவேங்கிறாரு அவரு. டின்னருக்கு நம்ம வெளியே போலாம், டேபிள் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரேகா சொல்லிட்டு இருக்க. மீனாவும் முத்துவும் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தவங்க இதை கேட்டுட்டு அப்படியே அங்க நின்ன வாக்கிலேயே காதை வெளியே வச்சுட்டு கண்ணையும் வெளியே வைக்கிறாங்க. சத்யா லைட்டா சரின்னு தலையாட்டிட்டு இருக்க. நீங்க இன்னும் ரிசல்ட்ட சொல்லல, இன்னைக்கு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன், சரி ஆபீஸ்ல மீட் பண்ணலாம், பை அப்படின்னு ரேகா ஒரு சின்ன சிரிப்போட கிளம்ப மீனா திகைப்போட பாத்துட்டு இருக்க. முத்து ஏதோ புரிஞ்ச மாதிரி பாத்துட்டு இருக்காரு. மீனாவோட முகத்துல ஆடல. அவங்க அப்படியே முத்துவை பார்க்க முத்துவும் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அப்போ பிளேட்ல கேக்க வச்சு எடுத்துட்டு, மீனா நான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் கேக் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ மாப்பிள்ளைக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா வேகமா வெளியே போக சத்யா உள்ளர வர்றாரு. வர்ற சத்யாவோட கைய, டேய் சத்யான்னு பிடிக்கிறாங்க மீனா. என்னடா பர்த்டேனா எல்லாரும் ஒரு ட்ரெஸ் தான் வாங்கி தருவாங்க, இந்த பொண்ணு என்னடா 4 ஷர்ட் 2-3 பேண்ட்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு, 4000 5000ன்னு விலை போட்டிருக்குடா, மொத்தம் 20,000க்கு மேல ஆகி இருக்கும் போல அப்படின்னு மீனா கேட்க சத்யா அமைதியா பாக்குறாரு. டேய் அந்த காசுக்கு 20 சட்டை எடுக்கலாமேடா அப்படிங்கிற முத்து. பாத்தியா மீனா, யாரோ ஒரு பொண்ணு அவனுக்கு இவ்வளவு ஆசையா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது, ஆனா நீ என்னடானா என் பிறந்த நாளைக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் தான் வாங்கி தர்ற அப்படின்னு முத்து சொல்ல, ஏற்கனவே குழம்பி கோவமா இருந்த மீனா முத்துக்கிட்ட கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப எனக்கு என்ன பாசம் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, நான் அப்படி சொல்லல, பிறந்தா சத்யா மாதிரி பிறக்கணுங்கிற அப்படின்னு சத்யாவை ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டு சொல்றாரு முத்து. சத்யா அமைதியா நிக்க மீனா திகைப்பா அந்த பக்கம் திரும்ப, சத்யா நான் ஒன்னு கேக்குறேன், நீ உண்மையை சொல்லணுங்கிறாரு முத்து. கேளுங்க மாமான்னு சத்யா சொல்ல, அந்த பொண்ணு உன்னை லவ் தானே பண்ணுதுங்கிறாரு முத்து. சத்யா எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா பாக்குறாரு. என்னடா அமைதியா இருக்கிற, சாதாரணமா ஒரு பொண்ணு இவ்வளோ எல்லாம் பண்ணாது, ஃப்ரெண்டுன்னா சின்னதா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அவ்வளவுதான், இவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்குது, கேக் வாங்கி கொடுத்து கட் பண்ண சொல்லுது, போகும்போது ஏதோ பதில் சொல்லுன்னு வேற சொல்லிட்டு போச்சே, கேட்டுச்சு என்ன நடக்குதுங்கிறாரு முத்து. டேய் கேக்குறாருல, ரேகா உன்னை லவ் பண்றாளான்னு மீனாவும் கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சத்யா, ஆமாக்கா லவ் பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு சத்யா ஒத்துக்க மீனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மீனா அப்படியே மெதுவா திரும்பி முத்துவ பாக்க, நான் அன்னைக்கே நினைச்சேன்டா நீ என்ன சொன்னதுக்குன்னு ஆர்வமா சந்தோஷமா கேக்குறாரு முத்து. இப்ப வரைக்கும் நான் எதுவும் சொல்லல மாமா அப்படின்னு சத்யா சொல்ல முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாரு முத்து. சத்யா அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்கடா, பெரிய இடம், நம்மளை விட அந்தஸ்துல அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதனாலதான்க்கா இப்ப வரைக்கும் நான் எதுவுமே சொல்லல, இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கே யோசனைங்கிறாரு சத்யா. முத்து வேகமா, டேய் சத்யா என்னடா இதெல்லாம், நீயா அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே யோசிக்காதடா, அவக்கு அந்தஸ்தெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு தோல்ல கைய போட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு முத்து. உடனே மீனா முத்துவா அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு, ஏங்க நீங்க என்னங்க அவங்கிட்ட இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ எதுக்கு மீனா இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கிற, சத்யா நல்ல பையன், அவனை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது, ஒருத்தங்களை பிடிக்க கூடாதுன்னா நம்ம தடுக்க முடியாது மீனா. சத்யா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா, உனக்கு அது மேல லவ் இருக்குதான்னு முத்து கேக்குறாரு. சத்யா எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க. சத்யா பணமெல்லாம் ரெண்டாவதுடா, பணத்துக்கும் லவ் பண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, 2 பேர் மனசுலயும் உண்மையான காதல் இருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க, உனக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருக்கா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க சத்யா மெதுவா மீனாவை பாக்குறாரு. மீனா குறுகுறுன்னு முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. சத்யா பாக்குறத பார்த்துட்டு முத்துவும் மீனாவை திரும்பி பாக்குறாரு. ஏய் அவளை விடுறா, அவ எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாடா அப்படின்னு முத்து சொல்ல, யாரு நானா, நான் பயந்தாங்கொல்லியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா.
நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல மீனா அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சத்யாவை. சத்யாவும் அக்காவை கொஞ்சம் பயமும் யோசனையுமா பாக்குறாரு. சொல்லிதான் பாருங்கிற மாதிரி மீனா முறைச்சிக்கிட்டு இருக்க. முத்து இருக்கிற தைரியத்துல ரேகா போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க மாமா, என்னோட முடிவை சொல்லணும்னு அப்படிங்கிறாரு சத்யா. அதை தாண்டா நானும் கேக்குறேன், நீ என்ன சொல்ல போறேன்னு ஆர்வமா கேக்குறாரு முத்து. மீனா இன்னமும் அதே மாதிரி முறைச்சுக்கிட்டே நிக்க. நீங்க இப்ப பேசினதுக்கு அப்புறம் என்னோட முடிவை சொல்லலான்னு இருக்கேன் மாமா அப்படிங்கிறாரு சத்யா. என்னடா உன்னோட முடிவு அப்படின்னு மீனா கேட்க, என்னோட லவ்வ ரேகா கிட்ட சொல்லிட போறேன்க்கா அப்படின்னு சத்யா சொல்ல மீனா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவரு சொல்லிட்டாரே தவிர கொஞ்சம் பயத்தோட அக்காவை பார்க்க, டேய் சூப்பர்டா, கைய குடுறா, அப்ப உனக்குள்ளேயும் லவ் இருக்குது. அந்த பொண்ணும் நல்ல பொண்ணா தாண்டா இருக்குது. பணக்கார பொண்ணா இருந்தாலும் பந்தா காட்டல, நல்ல முடிவு எடுத்திருக்கிற, நீ போய் தைரியமா சொல்லுப்போ அப்படின்னு முத்து சொல்ல மீனா பயங்கர கடுப்போட, ஏங்க நீங்க இப்படிலாம் எதாவது அவங்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, அவ பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு மீனா படபடன்னு சொல்றாங்க. இருக்கட்டுமே, அதனால என்ன இப்ப? அந்த பொண்ணு இங்க வந்து என்ன சொல்லுச்சு? குடும்பமா கேக் வெட்டினதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுக்கு சத்யாவை மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சத்யா புன்னகை மன்னனா நிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் போதுமே மீனா, அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்கன்னு தெரியறதுக்கு அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க காதல் வேணா வசதியெல்லாம் பார்க்காம இருக்குங்க, நான் கல்யாணம் பார்க்கும் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே யோசனையோட நிக்கிறாரு சத்யா. அதெல்லாம் பார்க்கும்போது பாத்துக்கலாம். டேய் சத்யா, நீ போய் தைரியமா சொல்லுடா, பாத்துக்கலாம்டா, நான் இருக்கேன்டா அப்படின்னு முத்து தைரியம் கொடுக்க மீனா ஐயோன்னு கலங்கி போய் பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.